மூவேந்தர் முன்னேற்றக் கழக மாநில இளைஞரணி துணை செயலாளர் மயிலாடுதுறையில் கைது. மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரியை கழுத்தில் கத்தியை வைத்து 2.70 லட்சம் பணம் பறித்ததுடன் ரூபாய் 10 லட்சம் பணம் கேட்டு மிரட்டியதாக பெண் உள்ளிட்ட 4 பேர் கைது. சென்னை திருமுல்லைவாயில் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் மகன் வெங்கடேசன், வயது 59, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மத்திய பொதுப்பணித்துறை செயற்பொறியாளராக பணியில் உள்ளார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சாலையில் யூனிகான் டவர் என்ற குடியிருப்பு வளாகத்தில் தனி வீடு எடுத்து தங்கியுள்ள இவருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சீனிவாசபுரம் கம்பர் தெருவை சேர்ந்த ஐயப்பன் மனைவி சுபாஷினி என்பவருடன் புரோக்கர் மூலமாக தொடர்பு ஏற்பட்டு கடந்த 6 மாதங்களாக திருமணத்தை மீறிய உறவு இருந்துள்ளது. ஒவ்வொரு முறையும் காரைக்காலுக்கு செல்லும் போது குடும்ப வறுமையை காரணம் காட்டி சிறுக சுபாஷினி பணம் பெற்றுள்ளார். அப்போது ஒருமுறை இருவரும் தனிமையில் இருந்ததை கடந்த மாதம் 27ஆம் தேதி வெங்கடேசனுக்கு தெரியாமல் சுபாஷினி செல்போனில் படம் பிடித்துள்ளார். பின்னர் கடந்த மாதம் 29ஆம் தேதி வெங்கடேசனை மயிலாடுதுறை காவிரி நகர் பகுதியில் உள்ள தனியார் விடுதிக்கு வரவழைத்த சுபாஷினி, மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞரணி துணை செயலாளரான மயிலாடுதுறையைச் சேர்ந்த கில்லி பிரகாஷ் என்பவருக்கு தகவல் தெரிவித்து தனியார் விடுதிக்கு வரவழைத்துள்ளார். அங்கு தனது கூட்டாளிகளான முகமது நாசீர், தினேஷ் பாபு ஆகியோருடன் வந்த கில்லி பிரகாஷ் சுபாஷினியுடன் இணைந்து வெங்கடேசனின் கழுத்தில் கத்தியை வைத்து பணம் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. அப்போது அவரிடமிருந்த ஏடிஎம் கார்டு மற்றும் ஜிபே வாயிலாக ரூபாய் 2.70 லட்சத்தை அவரிடமிருந்து புடுங்கியுள்ளனர். மேலும் சுபாஷினியுடன் வெங்கடேசன் தனிமையில் இருந்த வீடியோவை வெளியிடாமல் இருக்க கூடுதலாக ரூபாய் 10 லட்சம் தர வேண்டும் என கூறி மிரட்டி அனுப்பியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து வெங்கடேசன் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து விரைந்து செயல்பட்ட போலீசார் கில்லி பிரகாஷ், சுபாஷினி உள்ளிட்ட 4 பேரையும் கைது செய்து மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஆண் குற்றவாளிகள் 3வரையும் மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைத்தனர். சுபாஷினியை திருவாரூர் சிறைக்கு அனுப்பி வைத்தனர். கைது செய்யப்பட்ட கில்லி பிரகாஷ் 2011ஆம் ஆண்டு முதல் சரித்திர பதிவேடு குற்றவாளி பட்டியலில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிக் கனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.